ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆடியோல நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி முடிஞ்சது அப்படின்னு ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிக்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் நல்ல ஒரு ஏற்றம் 206 பாயிண்ட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் ஒரு கேப் அப் ஓப்பனிங் தான் கிடைச்சிது, ஒரு 85 பாயிண்ட்ல கிடைச்சிது. நான் சொன்ன மாதிரியே அந்த 26,050 கிட்ட தான் ஓப்பன் ஆச்சு. எக்ஸாக்டா நம்ம ரெசிஸ்டன்ட்டுக்கு கிட்ட ஓப்பன் ஆயிட்டு நான் நினைச்சது ரெசிஸ்டன்ட்டை தொட்டுட்டு இறங்குன்னு பார்த்தேன். ஆனா அதுக்கு இறங்கல, அதுக்கு மாறா மேல போயிடுச்சு. ஏன் மேல போச்சுன்னா அந்த 9:15 ஓப்பன் ஆகும்போது நம்ம நிஃப்டி 50ல இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், அப்புறம் அந்த ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி எல்லாமே அப் ட்ரெண்ட்ல தான் ஓப்பன் ஆச்சு. அப் ட்ரெண்ட்ல ஓப்பன் ஆயிட்டு ஒண்ணு கூட கீழே வரல, எல்லாம் மேலதான் போச்சு அந்த 9:15 ஓப்பன் ஆகும் போதே. அதனால மார்க்கெட்ல என்னதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சி மேல போயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி 26,136 தான் நம்ம நிஃப்டி 50 ரெசிஸ்டண்டா எடுத்தது. அந்த இடத்த யூஸ் பண்ணியிருந்தா ப்ராஃபிட் பண்ணிருக்கலாம். ரெண்டாவது கேண்டில அதை தொட்டுட்டு இறங்குச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10:15 இருந்து மார்க்கெட் லிட்டில் பிட் டவுன்ல தான் இருந்தது, பெரிய லெவல்லாம் டவுன் இல்ல. இன்னைக்கு உண்மையை சொன்னா மார்க்கெட் செம போரிங். அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் பாத்தீங்களா, ஒரு கேப் அப்ல ஒரு ஸ்டார்டிங் ரேலி ஆச்சு பாத்தீங்களா, அதுதான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டு எனக்கு தெரிஞ்சு 2.25 வரையும் ஒரே சைட்வே தான். அதுக்கப்புறம் லிட்டில் பிட் மேல போச்சு 2.25 இருந்து. ஆமா, 2.25 இருந்து லைட்டா மேல போச்சு. அங்க இருந்து எவ்வளவு போனான்றீங்க, 30 பாயிண்ட் தான் போச்சு. அதுக்கப்புறம் அது கீழே இறங்கி தான் முடிஞ்சது. இன்னைக்கு நிஃப்டி 50ல நம்ம ஃபர்ஸ்ட் டைம் அந்த ரெசிஸ்டன்ட் 26,136 டச் பண்ணும் போது இந்த மணி 26,300, 200 இந்த ரேஞ்சில் இருக்கிற புட் ஆப்ஷன் எல்லாம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பா ப்ராஃபிட். நான் அந்த 26,158 அந்த 136 தொடும்போது 26,136 தொடும்போது நான் 26,250 இந்த மணியை தான் எடுத்தேன். பிஇ சைட்ல எனக்கு அங்க ஒரு 18 பாயிண்ட் கிட்ட கிடைச்சது. ஏன்னா நான் வெயிட் பண்ணேன். ஏன்னா அந்த நம்ம ரெசிஸ்டன்ட் கோட்டை அவன் தாண்டவே இல்லை. எப்ப வரையும் தாண்டலன்னா 11 மணி வரையும், 10:45 வரையும் அவன் தாண்டவே இல்லை, கீழே தான் இருந்தான். சரி கீழே வரும்னு தான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், அது வர மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் வந்தது, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கு என்னால் ட்ரேட் பண்ணவே முடிஞ்சுது. இது என்னுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அவங்களும் ப்ராஃபிட்ல தான் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும்னு இதுவரையும் இன்னும் வாட்ஸ்அப்ல எந்த மெசேஜும் வரல. ஸோ இவ்வளவுதான் என்னால் இன்னைக்கு ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா மார்க்கெட்ல ஒரு ட்ரேடிங்கான அந்த இடமே கிடைக்கல. அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்தான் பாத்தீங்களா, அதுதான் இன்னைக்கு ரேலி. மத்த 9:30 இருந்து 3 வரையும் நம்மளால ஒண்ணுமே பண்ணிருக்க முடியாது. இறக்கவும் இல்லை, ஏறவும் இல்லை. அந்த ரேஞ்சிலேயே சைட் வேலையே போனதுனால மார்க்கெட்ல பெரிய லெவல்ல ப்ராஃபிட் இன்னைக்கு ட்ரேடே பண்ணிருக்க முடியாது. இதுதான் நிஃப்டி 50ல இன்னைக்கு நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு மார்க்கெட் எல்லாம் ஏன் இந்த மாதிரி ஏறி இருக்குன்னா, அதுக்கு இந்த எஃப்ஐஎஸ் கண்டினியூஸா வாங்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் அதுதான். ரெண்டாவது இந்த ஃபெட் யூஎஸ்ஏ ஃபெட் அவங்க வட்டியை இந்த ஜனவரி மாசம் ஒரு ஃபெட் மீட்டிங் இருக்கு, அதுல கண்டிப்பா ரேட் கட் இருக்குன்ற ஒரு பாசிட்டிவான நியூஸ். மூணாவது பாயிண்ட் ஐடி மற்றும் பேங்க் செக்டர் எல்லாம் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கு. பர்டிகுலரா இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இதெல்லாம் நல்ல ஹைல போய் முடிஞ்சிருக்கு. அடுத்தது வங்கி சம்பந்தமான ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க் எல்லாம் நல்ல சப்போர்ட் இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு. அது இல்லாம எல்லா துறையுமே நிஃப்டி 50ல இருக்கிறது எல்லாமே இன்னைக்கு பாசிட்டிவ்ல தான் முடிஞ்சிருக்கு. இந்த நிஃப்டி 50ல ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி பேங்க் தான் வெயிட்டடு, அதிகப்படியான வெயிட்டான ரெண்டு இது. அது இல்லாம இன்னைக்கு ரிலையன்ஸும் ஏறி இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு நிஃப்டிய மேல தூக்கிட்டு போயிடுச்சு. அது இல்லாம வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவ்ல முடிஞ்சிருக்கு. ஏசியன் மார்க்கெட் எல்லாம் பாசிட்டிவ்ல இருந்தது காலையிலேயே. அதனால மார்க்கெட் நமக்கு நல்ல ஒரு கேப் அப் கிடைச்சு அங்க இன்னும் ஃபர்தரா மேலதான் ஏறிச்சு. அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான டெக்னிக்கலை
26,000 உடைச்சு லாஸ்ட் வெள்ளிக்கிழமையே உடைச்சு முடிஞ்சதுனால ஃபர்தரா ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் வந்து இன்னைக்கு நிப்டி 50ல கிடைச்சது அப்படின்றதுதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அது இல்லாம இயர் எண்டு வேற வரப்போகுது. டிசம்பர் மாசம் எண்டுல எப்பவுமே ஒரு இந்த கிறிஸ்துமஸ் ஈவெண்ட்டை முன்னிட்டு ஏதாவது ஒரு ரேலி நடக்கும். அதுக்கு கேட்டா சாண்டா கிளாஸ் ரேலின்னுவாங்க. அந்த மாதிரி ரேலியா கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் இன்னைக்கு நிப்டி 50 ஏறதுக்கான மெயின் ரீசன். ஏன்னா ஃபாரின் பையிங்ல இருக்காங்க. அந்த ஃபெட் ரேட்டு குறைக்க போறாங்க வட்டியை. ஐடி மற்றும் பேங்க் இதெல்லாம் நல்ல பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. பத்தாவதுக்கு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் மிக பாசிட்டிவ்ல இருக்கு. டெக்னிக்கல் பிரேக் அவுட் வேற நம்ம நிப்டி 50 நடந்திருக்கு. ஸோ இந்த இத்தனை காரணம் தான் நிப்டி 50 இன்னைக்கு மேல கொண்டு போய் நிக்க வச்சிருக்கு. இதுதான் நிப்டி 50 இன்னைக்கு ஏறத்துக்கான முக்கியமான காரணம். அதே மாதிரி நம்ம சென்செக்ஸ்ல வருவோம். சென்செக்ஸ்ல அதுவும் அதேதான். இதுலயும் இந்த நிப்டி 50 எப்படி நடக்குதோ அதுதான் இதுலயும். இவனும் 12,000 மேலதான் நம்ம ரெசிஸ்டன்டா கட் பண்ணிருக்கான். அந்த 85,544 அதுக்கு மேல கட் பண்ணி இப்ப 85,000 அங்கதான் க்ளோஸ் ஆயிருக்கான். இவன் ஒரு 638 பாயிண்ட் இன்னைக்கு பிளஸ்ல முடிஞ்சிருக்கான். நம்மளது 85,511 ரெசிஸ்டன்ட். அதை தொட்டுட்டு இறங்குச்சு. ஆனா பெரிய லெவல்ல நிப்டி அதாவது சென்செக்ஸ்ல இவ்வளவு குட்டி குட்டி கேண்டில் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்குதான் நான் பாக்குறேன். பாருங்க, இவன் என்ன அளவுக்கு ஏறுவான் இறங்குவான். ஆனா இன்னைக்கு ட்ரேட் நடந்தது பார்த்தா அதிசயமா இருக்கு. எவ்வளவு சின்ன சின்ன கேண்டில் இருக்கு 15 மினிட்ஸ்ல. சோ இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு போரிங் தான். இன்னைக்கு ஆப்ஷன் பையருக்குலாம் இடமே இல்லை. நீங்க எங்க வாங்கியிருந்தாலுமே இந்த ஸ்ட்ராடல் ஸ்ட்ராங் எல்லாம் பண்ணியிருந்தா ஏதாவது ஒரு பக்கம் பெரிய லெவல்ல லாஸ், ரெண்டு பக்கமே லாஸ் வந்துருக்கும். இந்த 26,200 26 ரூபாயில இருந்தது. அவன் போனா 10.3 நல்ல ஹைட்டு போனா 39 வரையும் போனான். கடைசி வரையும் அந்த 26க்கும் அந்த 30க்குமே தாங்க அது ட்ரேட் ஆகிட்டு இருந்து. இந்த சாரி அவுட் ஆஃப் த மணி ஒருத்தர் கேட்டு இருந்தார். நான் 26,200 எடுத்துட்டேன், இந்த ரேஞ்சில் இருக்கு, அது போகுமா அப்படின்னு. நான் பல தடவை சொல்றேன், அவுட் ஆஃப் த மணியே போக்கஸ் பண்ணாதீங்க. அது கண்டிப்பா என்னதான் மார்க்கெட்டு மேல ஏறினாலும் அவன் 2-3 பாயிண்ட்டுக்கு தான் ஆடுவான்னு. அவரு சொன்ன ரேட் வந்து 33ல வாங்கினேன்னு சொன்னாரு. 33ல இருந்து மார்க்கெட் இன்னைக்கு 206 பாயிண்ட் பிளஸ்ல தான் முடிஞ்சிருக்கு. எவ்வளவு போயிருக்கு? 3 பாயிண்ட் தான் போயிருக்கு. அது லாஸ்ட் ஃப்ரைடே முடிஞ்ச அளவு 12 ரூபாயில முடிஞ்சிருக்கு. க்ளோசிங் ட்ரேட் டைம், க்ளோசிங் பிரீமியம். இன்னைக்கு ஒரு கேப் அப் ஓப்பனிங்ல ஓப்பன் ஆனது. அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 ரூபாய் தான் பிளஸ்ல ஓப்பன் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கிருந்து ரேலி ஆச்சு பாத்தீங்களா, அதுல ஒரு 14-15 பாயிண்ட். இதனாலதான் நான் இந்த அவுட் ஆஃப் த மணி எல்லாம் போக்கஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன். இவ்வளவு ரேலி ஆயிருக்கு. ஆனா எந்த ஒரு பெரிய லெவல் ப்ராஃபிட்டும் அந்த அவுட் ஆஃப் த மணில கிடைக்கல. இது உதாரணம். அவரு என்கிட்ட திடீர்னு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி வாங்கிட்டேன் சார், என்ன பண்றதுன்னு கேட்டாரு. கம்முன்னு விட்டுருங்க. அது கண்டிப்பா 26,200 டச் பண்ணும். ஒரு 40 ரூபாய் வரும்போது க்ளோஸ் பண்றதா இல்லை. ஆனா 40 ரூபாய்லாம் போகவே இல்லை. 25 ரூபாய் 35 ரூபாயிலேயே க்ளோஸ் ஆயிடுச்சு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் பல தடவை சொல்றது, அவுட் ஆஃப் த மணி எல்லாம் போக்கஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இதுவே அந்த 26,150 வாங்கியிருந்தா 30 பாயிண்ட் ஏறி இருக்கு. இது 26,100 எல்லாம் வாங்கியிருந்தா அவன் நல்லா ஏறிந்தான். அதனாலதான் இந்த மாதிரி இந்த மணியை போக்கஸ் பண்ணுங்கன்ற. ஆமா, 40 ரூபாய் போயிட்டு 29 ரூபாய் க்ளோஸ் வெள்ளிக்கிழமை, 40 ரூபாயில ஓப்பன் ஆச்சு, 92 ரூபாய் ஏறி இருக்கான். 92 ரூபாய் அந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ரேலியில தான் வந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவன் கீழே இறங்கின லோயஸ்ட் வேல்யூ வந்து 50 ரூபாய்க்குள்ளதான் இருந்திருக்கும். 50 ரூபாயில இருந்து மறுபடியும் 37 ரூபாய், 37 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனாலதான் இந்த மணியை போக்கஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்றேன். ஸோ நிப்டி 50லயும் சென்செக்ஸ்லயும் நம்ம டார்கெட்டை போய் ரீச் பண்ணானே கண்டி நமக்கு ட்ரேட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அவன் கொடுக்கவே இல்லை. இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாமே நம்ம ரெசிஸ்டன்ட்ல தான் வந்தான். நம்ம சொல்லியிருந்த இந்த 2 ரெசிஸ்டன்ட்டையும் கட் பண்ணி தான் சென்செக்ஸ் மேல போச்சு. 3வது ரெசிஸ்டன்ட்டுக்குள்ளதான் இருந்தான், 85,511 அந்த ரேஞ்சிலேயே. அதுக்கு கீழேயும் போல, அதுக்கு மேலேயும் போல.
அதுக்கு மேல எப்போ போனானா 2:30 மணிக்கு மேல ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஒரு பெரிய லெவல்ல நமக்கு இன்னைக்கு ப்ளே பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கல. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணலாம். டவ் ஜோன்ஸ் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இதெல்லாம் இப்போ எஃப்டிஎஸ்சி 43 பாயிண்ட் மைனஸ்ல முடிஞ்சிருக்கு. சிஎஸ்சி 40 இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 31 பாயிண்ட்ல. டாக்ஸ் வந்து நான் 55 பாயிண்ட் பிளஸ்ல பார்த்தேன், இப்போ 6 பாயிண்ட் மைனஸ். ஏசியன் மார்க்கெட் நிக்கி பரவாயில்ல 895 பாயிண்ட் பிளஸ். ஹாங்செங் 111. ஷாங்காய் கம்போசிட் வந்து 27 பாயிண்ட். நம்ம என்எஸ்சி நிப்டி 106 பாயிண்ட். பிஎஸ்சி சென்செக்ஸ் 638. எஸ்டிஐ வந்து நடந்து முடிஞ்சிருச்சு ட்ரேடு 40ல பிளஸ். காஸ்பி 85 பாயிண்ட். யூஎஸ் டாலர் வந்து இறங்கிட்டு இருக்கு 98. கோல்டு தாண்டிடுச்சுங்க அந்த அடுத்த டார்கெட் 4443. 4400 உடைச்சிட்டு 4453 வரையும் இன்னைக்கு ஹை போயிட்டு இப்போ அங்கிருந்து ஒரு 10 பாயிண்ட் கம்மியா இருக்கு. க்ரூட் ஆயிலும் கம்மியா தான் இருக்கு. சரி, இதுதான் வேர்ல்டு மார்க்கெட். நம்ம ஃபியூச்சர் எப்படி இருக்கு? டவ் ஃபியூச்சர் இப்போ 4 பாயிண்ட் மைனஸ்ல ட்ரேட் ஆகுது. மணி இப்போ வந்து 5.4. நாஸ்டாக் கம்போசிட் 114 பாயிண்ட் பிளஸ்ல ட்ரேட் ஆகுது. ஸோ இந்த இப்ப இருக்கிற இந்த சினாரியை வச்சு நம்ம நாளைக்கு நம்ம நிப்டி 50 எப்படி ஓபன் ஆகும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். ஸோ இது நம்ம நினைச்ச மாதிரியே போயிட்டான் டார்கெட். இப்போ அடுத்தது இருக்கிறது இதுதான். இது செகண்ட். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் எனக்கு தெரிஞ்சு இன்னமும் இது இந்த 26,200 தான் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஒரு கேப் அப் கிடைச்சா இந்த 26,200 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட். ஓகேங்களா? அதுக்கு இந்த 26,200 கட் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு புல்லிஷ் பிரிண்ட் ஆச்சுன்னா 26,261 இந்த ரெசிஸ்டன்ட். அதுக்கு மேல இருக்கிறது ஆல் டைம் 26,327. மார்க்கெட் போற மாதிரி தான் எனக்கு தோணுது. நான் தான் அன்னைக்கு அந்த ஃப்ரைடேவே சொன்னேன்ல, மார்க்கெட்ல எஃப்ஐஸ் பையில இருக்காங்க. அது இல்லாம வேர்ல்டு மார்க்கெட் பிளஸ்ல முடிஞ்சிருக்கு. நம்ம ஐடி ஃபீல்டு பேங்க் செக்டர்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு. அதனால மேல போறதுக்கு தான் வாய்ப்பு அப்படின்னு நான் சொன்னேன். அது மாதிரிதான் போயிருக்கு. ஒருவேளை நாளைக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான் இருந்தா இன்னைக்கு அதான் இந்த கேப் எல்லாம் கண்டிப்பா அது வரும். எனக்கு தெரிஞ்சு கேப்பை ஃபில் பண்ண கண்டிப்பா இண்டெக்ஸ் வரும். ஓகேவா? ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தா இந்த 25,977 அங்க இருக்கு அந்த கேப். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் இதுவா தான் இருக்கும். எது? 26,047. அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு பாத்தீங்களா, இதுதான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதுக்கப்புறம் இந்த கேப் ஃபில்லிங். மூணாவது சப்போர்ட் வந்து 26,903 இருக்கு. இதுதான் நிப்டி 50க்கு நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். அதுக்கப்புறமும் ஒரு கேப் இருக்கு. எங்க இருக்கு? 25,828 இருக்கு. இந்த கேப் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஃபில் பண்ணோம். ஆனா உடனே வருமானதுதான் எனக்கு தெரியல. ஏன்னா எஃப்ஐஸ் செல்லிங்ல வந்தாங்கன்னா வந்துடும் உடனே சொல்லிடலாம். அவங்க பையிங்ல இருக்காங்க. அதனால வருமா? அதுவும் இந்த மந்த் எண்டில் வேற வந்துட்டோம். இந்த கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன் வேற இருக்கும். மார்க்கெட்லயும் அது நடக்கும். அப்போ மார்க்கெட் கீழே வருமானது 100% கொஸ்டின் வராது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதனால இந்த ஹால் டைமையே அகைன் ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணுமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நிப்டி 50ல இருக்கக்கூடிய நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி நிப்டி 50ல. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. வீக்லி எக்ஸ்பைரினாவே மார்க்கெட் இறங்குற டைம் அது. நாளைக்கு பார்ப்போம் இறங்குதா இல்லையா அப்படின்ட்டு. இதுதான் நிப்டி 50ல இருக்கிற ரிப்போர்ட், ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 26,047, ரெண்டாவது 25,977, ரெண்டாவது அந்த கேப், அப்புறம் 25,903. ரெசிஸ்டன்ட் வந்து 26,203, அதாவது 200 ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் 26,261. அதுக்கப்புறம் இருக்குது ஆல் டைம். சென்செக்ஸ்ல வருவோம். சென்செக்ஸ்ல பார்த்தோம்னா ஆமா சென்செக்ஸ்ல இப்போ ஒரே நிமிஷம்.
சென்செக்ஸ்ல ஒரு கேப் அப் ஓப்பனிங் இருந்தா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 85,763, அதையும் உடைச்சு மேல போச்சுன்னா 85,932, அதுக்கு மேல போச்சுன்னா அந்த ஹால் டைம் 86,161. ஓகேங்களா? இன்னைக்கு எஃப்ஐஎஸ் என்ன பண்ணிருக்காங்கன்றத நம்ம மெயினா பார்க்கலாம். பையிங்ல இருந்தா நாளைக்கு கண்டிப்பா நம்ம நிப்டி 50 சென்செக்ஸ் ஆல் டைம் தொடர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஒருவேளை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா 85,151 தான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட். அதாவது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆன அந்த இடம். அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த கேப் ஃபில்லிங் ஏரியா, அது 84,950 இருக்கு. ஆமா, கரெக்டா 84,950 ரவுண்ட் ஃபிகர்ல இருக்கு. அதுக்கு மேல கீழே இறங்குச்சு அப்படின்னா இங்க ஒரு சப்போர்ட் இருக்கு. இந்த சப்போர்ட்டை மூணாவது சப்போர்ட்டா இருக்கும் எங்க 84,730. அதுக்கு கீழே தான் அடுத்த கேப் இருக்கு சென்செக்ஸ்ல. சோ புரிஞ்சிருச்சா? ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 85,184, ரெண்டாவது சப்போர்ட் 84,950, மூணாவது சப்போர்ட் 84,730. இந்த 3 லெவல் நாளைக்கு சென்செக்ஸுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும் இன்ட்ராடே டைம்ல. இது வேண்டாம், இதை தூக்கிடுவோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் சென்செக்ஸ்ல. இந்த லெவல்ஸ் எல்லாம் வரும்போது நான் அகைன் அதே தான் சொல்றேன், இந்த மணியை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இன்னைக்கு பாவம் ஒருத்தர் மாட்டிக்கிட்டாரு பாத்தீங்களா? நல்ல வேலை அது மார்க்கெட் ஏறதுனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு. மார்க்கெட் 206 பாயிண்ட் இருந்தும் அவருக்கு 3 பாயிண்ட் தான் பிளஸ்ல வந்துருக்கு. அப்போ தீட்டா எஃபெக்ட் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பாருங்க. இவ்வளவு பாயிண்ட் ஏறி இருக்கு. இத்தனைக்கே 26,172 இருக்கு. அவர் வாங்கின ஸ்ட்ரைக் 26,200. ஜஸ்ட் ஒரு 28 பாயிண்ட் தான் கம்மி. 26,200க்கு மேல இருந்தா தான் ப்ராஃபிட் நல்லா ஜென்ரேட் ஆகும். பட் க்ளோசரா இருக்கு. அப்படி இருந்தும் மார்க்கெட்ல எந்த ஒரு ப்ராஃபிட்டும் அவருக்கு கிடைக்கல. இதுதான் அவுட் ஆஃப் த மணில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இதனாலதான் நான் பல வாட்டி சொல்றது, அவுட் ஆஃப் த மணியை ஃபோக்கஸ் பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்ட்டு. அதுவும் எக்ஸ்பைரி டைம்ல அதை போய் பண்ணா சுத்தமா ஏறவே ஏறாது. அப்ப அது எப்படி ஏறணும்னா, மார்க்கெட் நான் ஸ்டாப்பா ஏறணும். 26,300 போய் டச் பண்ணும். அப்போதான் இந்த 26,200 ஒரு 50-60 பாயிண்ட் ப்ராஃபிட் கொடுக்கும். 50 கூட வராது, 30-40 பாயிண்ட் தான் ப்ராஃபிட் கொடுக்கும். 30 பாயிண்ட்னாவே 2,250 ரூபாய். அதுக்கு இவ்வளவு போராட்டம் எடுக்க வேண்டியதா இருக்கும் அவுட் ஆஃப் த மணி. இதுவே இந்த மணி எடுத்துட்டீங்கன்னா தொல்லையே கிடையாது. நம்ம ஸ்டாப் லாஸ் போட போறோம், ப்ராஃபிட் வந்தா ப்ராஃபிட்டை புக் பண்ண போறோம், ஸ்டாப் லாஸ் வந்தா ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆக போகும். அவ்வளவுதான் இதுல இருக்கக்கூடியது. சோ எந்த ஒரு முடிவும் நீங்க தான் எடுக்கணும். இந்த மணி தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது நான் அனுபவபூர்வமா கண்டறிந்த உண்மை. ஏன்னா நான்லாம் எத்தனை வாட்டி அடிபட்டிருக்கேன் தெரியுங்களா? இந்த அவுட் ஆஃப் த மணி அந்த மணியை எடுத்துட்டு, இதெல்லாம் அனுபவத்துல எனக்கு வந்த பாடம். அதனால நீங்க யாராவது புதுசா அவுட் ஆஃப் த மணியோ இந்த மணியோ ஃபோக்கஸ் பண்ணா கண்டிப்பா அந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணா அந்த மணியாவது ஓரளவுக்கு ரிலையபிளா இருக்கும். அவுட் ஆஃப் த மணினா கஷ்டம். அவுட் ஆஃப் த மணி எப்ப திரும்ப ட்ரேட் பண்ணும்? இந்த மாதிரி எக்ஸ்பைரி டைம்ல வாழ்வா சாவா அப்படின்ற கேஸ்ல தான் இந்த அவுட் ஆஃப் த மணியை ட்ரை பண்ணணும். மற்ற நார்மல் இருக்கிற 4 ஒர்க்கிங் டேல அவுட் ஆஃப் த மணியை அந்த பக்கமே போகக்கூடாது. அவுட் ஆஃப் த மணி ரொம்ப சீப்பா தான் இருக்கும், வாங்குற லெவல்ல தான் இருக்கும். ஆனா அது நமக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. இதுதான் அங்க பிரச்சனை. நம்மளை அட்ராக்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 20 ரூபாய்க்கு இருக்கும். 20 ரூபாய் இருந்தா 1,500 ரூபாயில ஒரு இந்த மணியை வாங்கலாம்னு தான் நமக்கு தோணும். கொடுக்குமா ப்ராஃபிட்? நமக்கு அதுதானே தேவை. இருக்கிற 1,500 ரூபாய் அவங்கிட்ட கொடுத்துட்டு போறதுக்கு நம்ம ஆப்ஷன்ல வரோம். அப்படி இருந்தா நம்ம ஆடுற விதமே தப்புன்னு தான் அர்த்தம். அதனால இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ப்ராஃபிட்டபிளா அமையும். இதை தான் நானும் பல தடவை சொல்றேன். அதை கரெக்டா யூஸ் பண்றவங்க ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு உதாரணம் நான் ஒருத்தன் இருக்கேன். கண் கூடாவே நான் ஒவ்வொரு வாட்டியும் உங்ககிட்ட அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் பெரிய லெவல்ல ப்ராஃபிட்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். அதை பல தடவை சொல்லியிருக்கேன். 2,000 3,000 தான். இன்னைக்கு ஒரு 1,700 ரூபாய் கிட்ட வந்துதா, நம்ம க்ளோஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு எங்க கொடுத்தான்? எங்குமே கொடுக்கல. பெரிய லெவல் மூமெண்டே வரவே இல்லை. அப்ப என்ன பண்ணும்? கம்முன்னு கையை கட்டிக்கிட்டு வேடிக்கை தான் பார்த்துருந்தேன் இன்னைக்கு ஃபுல்லா. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைம்ல நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ்ல பார்க்கலாம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் இன்ட்ராடே டைம்ல.